إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் நாம் எல்லாம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தினத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹுவை வணங்கி வழிபட்டுவிட்டு மார்க்க இதோபதேசங்களை செவியுறுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நாளில் அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் மகத்தான தினத்திலே நமக்கு இப்படி தந்திருக்கின்றான் என்று சொன்னால் உண்மையில் அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும். ரமலானுடைய அத்தனை நோன்புகளையும் நோற்ற நிலையில் பரிபூரணப்படுத்திய நிலையில் அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்து அதற்கு பரிசாக நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் இந்த நாளை பெருநாள் தினத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறானே, அந்த ரப்புல் ஆலமீனை பெருமைப்படுத்த வேண்டும். ஒலி துக்மிலுல் இத்தா ஒலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் சொல்கிறான், ரமலானை முழுமையாக நீங்கள் பரிபூரணப்படுத்தியதற்காக அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை தந்தானே, ஹிதாயத்தை தந்தானே, அதற்காக அல்லாஹுவை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன காரணம்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உண்மையில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், இஸ்லாமிய காற்றை மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பேரருள். எனவே அந்த ரப்புல் ஆலமீனை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் முழுக்க 29 தினங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு விட்டு முழுமையான நோன்பை நோற்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்தானே, அதற்காக அதே போன்று பல வணக்கங்களை மேற்கொண்டோமே, நம்முடைய இச்சைகளை அடக்கி அல்லாஹுவை அஞ்சி நடந்தோமே, அதற்காக ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய பரிசுகளை நாளை மறுமையிலே தர இருக்கிறான். அந்த பரிசுகளை நாம் பெற இருக்கிறோம். எனவே இந்த நாள் மகத்தான நாள். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய சிறப்பை கொண்டும் இவர்கள் சந்தோஷம் அடையட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் என்னென்னதெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார்களோ அதை விட மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமாக இருக்கட்டும், மன மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இப்படி சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சந்தோஷத்திற்குரிய நாள் இந்த நாள். முஸ்லிம்களுக்கு பெருநாள் என்றால் 2 தினங்கள் தான். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். இந்த நாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பேசுவதாக சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான். நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. ஒன்று ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஈதுடைய நாள், நோன்பை திறந்து ஷவ்வாலுடைய முதல் நாள், அந்த நாளில் உள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஓ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளில் தன்னுடைய இரட்சகனை சந்திக்கிறானே, அந்த சந்திக்கின்ற நேரத்தில் உள்ள மகிழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த நோன்பை முடித்து இப்போது நாம் இருக்கிறோமே, நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம், அது எதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்வதாக, நாளை மறுமை நாளில் ரப்பை பார்க்கும் போது என்ன சந்தோஷமோ, என்ன மகிழ்ச்சி கிடைக்குமோ, அதே மகிழ்ச்சி 29 நாட்கள் ரமலான் முழுக்க முடித்து ஷவ்வாலுடைய முதலாவது நாளில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்று சொன்னால்
அந்த ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த நோன்பின் மூலமாக, நாம் நோட்ட நோன்பின் மூலமாக என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நமக்கு அல்லாஹ் பரிசை தருகிறான். நோன்பாளிகள் இவ்வளவு நாட்கள் எனக்காக கட்டுப்பட்டு, எனக்காக வணக்கங்களை மேற்கொண்டு, எனக்காக நேரங்களை கொடுத்து, எனக்காக கண் விழித்து தூக்கத்திலிருந்து விடுபட்டு என்னை வணங்கி கொண்டிருந்தாயே, இந்த சந்தோஷம், இந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடு இந்த நாள். இதற்கு பிறகு நாளை மறுமை நாளில் என்னை சந்திப்பாயே அந்த நாள் என்பதை அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா நோன்பாளிகளுக்குள்ள சந்தோஷம், பரிசு? இல்லை, இன்னும் இருக்கிறது. அல் குர்ஆனை ஓதி இருப்போம். எத்தனை தடவை அல் குர்ஆன் முழுக்க ஹத்முல் குர்ஆன் அதை திருப்பி திருப்பி ஓதி இருப்போம். எவ்வளவு சிரமத்தோடு, எவ்வளவு நேரங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நம்முடைய நாவுகளால் அதை நாம் ஓதி இருப்போமே, அதற்கு என்ன பரிசு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் நோன்பும் குர்ஆனும் ரப்பிடத்திலே அடியானுக்காக பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும். எப்படி சிபாரிசு செய்யும்? நோன்பு பேசுவாம். யகூலு சியாம், நாம் நோன்பு நோற்ற அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுமா? எப்படி தெரியுமா? ஐ ரப், என்னுடைய ரப்பே, மனாதுஹு அத்ஆம வஷ்ஷஹவாதி பின்னஹார், நான் எப்படி இருந்தேன் என்றால் அவனுக்கு உணவை தடுத்திருந்தேன், சாப்பிடக்கூடாது, குறிப்பிட்ட நேரம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது என்று நான் தடுத்திருந்தேன். அதே போன்று பகலில் மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். எனவே ஃபஷஃபியனி ஃபீஹி, இவனுடைய விஷயத்திலே என்னுடைய ரெக்கமெண்டேஷனை நீ அக்செப்ட் பண்ணு, நீ அதை ஏற்றுக்கொள் என்று நோன்பு பேசுமாம் நாளை மறுமை நாளில். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் நாம் நோன்பு நோற்ற அந்த நோன்புக்கு பதிலாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரிசை தருகிறான். அது மட்டுமா, அல் குர்ஆன் பேசுமாம். உல் குர்ஆன் வயகூலுல் குர்ஆன், குர்ஆன் பேசுமாம். எப்படி பேசுமாம் தெரியுமா? மனஅதுஹு அன்னௌம பில்லைல் ஃபஷஃபியனி ஃபீஹி, அல்லாஹ் நான் எப்படி இருந்தேன், குர்ஆன் சொல்லுமாம், இவனை இரவுல தூங்க நான் விடல, இரவுல தூங்க விடாம நான் தடுத்திருந்தேன், ஓதும்படி சொன்னேன், அவன் ஓதினான். எனவே இரவு முழுக்க உனக்காக விழித்து அல் குர்ஆன ஓதினானே, எனவே ஃபஷஃபியனி ஃபீஹி, அவனுடைய விஷயத்திலே என்னுடைய அந்த ரெக்கமெண்டேஷனை, பரிந்துரையை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்று நாளைக்கு மறுமையில குர்ஆனும் நோன்பும் நமக்காக பரிந்துரை செய்யும் என்றால் எவ்வளவு பெரிய பரிசு! கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் நோன்பு நோற்ற நோன்புகளுக்கு, நாம் அல் குர்ஆனை ஓதிய ஓதுதலுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பரிசாக தருகிறான் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நல்லறங்களையே செய்த நல்ல மக்களுக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தை வலது கையால பெற்றுக்கொண்டு வலது கையால நமக்கு தந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பரிசு! அல்லாஹ் சொல்வானாம், ஹா முக்ரவு கிதாபியா, உன்னுடைய புத்தகத்தை படித்துப்பார், உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தை படித்துப்பார் என்று வலது கையிலே அல்லாஹ் தருவான். அதை நாம் பெறும்போது என்ன சொல்வோம் தெரியுமா? இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் இதற்கு முன்னால் இது எனக்கு நடக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டுதான் இருந்தேன், அதுவே நடந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு பரிசு! அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் எவ்வளவு பெரிய உயர்தரமானது, உன்னதமானது, முதன்மையானது. இதெல்லாம் எதற்காக? நாம சம்பாதித்த சம்பாத்தியத்திற்காக. அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பரிசு என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நோன்பாளிகளுக்கென்று பிரத்யேகமாக அர்-ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு நாட்கள் நோன்பு நோற்றமே அல்லாஹ் சும்மா விடுவானா? நோன்பு எனக்குரியது, நான் அதுக்கு கூலி கொடுப்பேன் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்துல இதுக்குன்னு தனி வாசல், அர்-ரையான் என்ற வாசல். அந்த வாசல்ல நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும், வேற யாரும் உள்ள போக முடியாது. நோன்பாளிகள் உள்ளே நுழைந்து விட்டால் அந்த கேட்டு ஆட்டோமேட்டிக்கா பூட்டிவிடும், அவ்வளவுதான். அந்த கேட்டு திறக்காது.
இப்படிப்பட்ட ஒரு அழகான உன்னதமான பரிசை நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நோன்பாளிகள் நினைத்து பார்க்க வேண்டும், எவ்வளவு பெரிய பரிசு. சரி, அதோட முடிந்ததா? உள்ளே போன உடனே சுப்ஹானல்லாஹ், வரவேற்பு, நம்மை வரவேற்கிறார்கள். யாருடைய வரவேற்பு? இஸ்திக்பாலுல் மலாயிகா, வானவர்கள் நம்மை வரவேற்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், வானவர்களுடைய வரவேற்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், வானவர்கள் சொர்க்கத்திலே எல்லா வாசலுக்கும் உள்ளே நுழைவார்கள். நுழைந்து நம்மை வரவேற்பார்கள். எப்படி வரவேற்பார்கள்? சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், வாங்க அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாவட்டும், இவ்வளவு பொறுமையா நீங்க இருந்தீர்களே, அல்லாஹ்வுக்காக சபுரை மேற்கொண்டீர்களே, ஷைத்தானோடு போர் செய்தீர்களே, வாங்க உள்ள வாருங்கள். சலாமுன் அலைக்கும், யாருடைய வரவேற்பு? மலக்குமார்களுடைய வரவேற்பு. சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய வரவேற்பு என்றால் சாதாரண விஷயமா? எனவே அல்லாஹு தஆலா நோன்பாளிக்கு தரக்கூடிய பரிசை பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, சுவர்க்கம், சுவர்க்கத்தை பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய சொர்க்கம், அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சொர்க்கம், அது ஒரு சாதாரண சொர்க்கம் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅதத்துல் இபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். நன்மையை செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா ஹதர அலா கல்பி பஷர். அல்லாஹு அக்பர். இதுவரையிலும் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனையை செய்திராத அற்புதமான உலகம்தான் அல்லாஹ்வுடைய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை கற்பனை செய்ய முடியாது, அதை பார்த்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அழகான அற்புதமான அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நீங்க விரும்பினால் அல் குர்ஆனுடைய வசனம், இந்த வசனத்தை ஓதி பாருங்கள் என்று சொல்லி, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்தார்களோ அதற்கு கூலி கொடுக்கும் விதமாக கண் குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான சுவர்க்கம் அவர்களுக்கு முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் அதை பற்றி தெரியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை பற்றி சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். இதுதானங்க ஒரு முஸ்லிமுடைய லட்சியம். நாளை மறுமையில நமக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டால் அதை விட வேற என்ன வேண்டும்? அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டுமா? சொர்க்கத்திலேயே ஒரு பெரிய டெண்ட் இருக்கிறது. நாம டெண்ட்ல இருந்து பல டெண்டுகள்ல தொழுதிருப்போம், பல வணக்கங்களை மேற்கொண்டிருப்போம், அல்லாஹ்வுடைய வீட்டில தொழுதிருப்போம், பல வணக்கங்களை மேற்கொண்டிருப்போம். சொர்க்கத்திலேயும் டெண்ட் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி ஹைமத்தன் மின் லூலுஆ முஜவ்வஃபா, அதாவது நிச்சயமாக சொர்க்கத்திலே டெண்ட் இருக்கிறது. அந்த டெண்ட் எப்படி தெரியுமா? அந்த கூடாரம் நடுவிலே துவாரமிட்டு முத்துகளால் அது ஜோரணைக்கப்பட்டு அப்படி வடிவம் கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த சொர்க்கத்திலே இந்த கூடாரம் இருக்கும். மூமின்கள் எல்லாம் அதை சுற்றி சுற்றி வருவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் சொர்க்கத்தின் கூடாரம். அற்புதமான பரிசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை செய்தவர்களுக்காக தருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு போயாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கத்துக்கு போய் இருக்கிறோம். அந்த இடத்துல நம்முடைய ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுவானாம். நேரடியாக பார்த்தல்ல, அல்லாஹ்வுடைய குரல் வரும், அல்லாஹ்வுடைய சப்தம் கேட்கும். எப்படிப்பட்ட சப்தம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, துரீதூன ஷையன் அஸீதுக்கும், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எதையாவது நீங்க விரும்புறீங்களா? நான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தாரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா சொர்க்கத்துல. அந்த நேரத்துல சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், ஃபயகூலூன் அலம் துபய்யிது வுஜூஹனா, யா அல்லாஹ் எங்களுடைய முகங்களை வெள்ளை நிறமாக நீ மாற்றவில்லையா? அலம் துன்ஜினா
அலம் துதுகில்னல் ஜன்னா, நீ எங்களை சொர்க்கத்துல நுழைவிக்கவில்லையா? அதே போன்று ஒத்துனஜ்ஜீனா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாக்கலையா? இதை விட எங்களுக்கு என்ன வேண்டும்? முகம் வெள்ளையாகிவிட்டது, சொர்க்கத்துக்கு உள்ள வந்து விட்டோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டோம், இதை விட வேற என்ன எங்களுக்கு வேண்டும் என்று சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் கேட்பார்களாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல தான் என்ன செய்வான் தெரியுமா? அவன் தன்னுடைய திரையை அகற்றுவானாம். அல்லாஹு அக்பர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திரையை அகற்றி மக்களை, அடியார்களை பார்ப்பானாம். சுப்ஹானல்லாஹ். அடியார்கள் அல்லாஹுவை இரண்டு கண்களால் பார்த்தவுடன், அல்லாஹுவை பார்த்தவுடன் அவர்கள் துடித்து சொல்வார்களாம், ரப்பை பார்த்த அந்த காட்சியை விட எங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல அப்படின்னு அந்த மக்கள், சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம். என்று சொன்னால் உண்மையில் நல்லதை செய்தவர்களுக்கு எவ்வளவு பரிசு பார்த்தீர்களா? எவ்வளோ சன்மானங்களை நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவும் நாம் மறுமை நாளில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படியோ அது போலதான் அமையும். இவ்வளவு நாட்கள் நன்மைகளை சம்பாதிச்சிட்டோம், சொர்க்கத்துக்கு போற வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இவ்வளவு நாட்கள் பட்டினியாக இருந்து, தாகித்து இருந்து, மனோ இச்சையை கட்டுப்படுத்தி இருந்து அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான்ல நம்ம எப்படி இருந்தோம்? தொழுகையை கடைபிடித்தோம். ஃபர்து தொழுகையா, இரவு தொழுகையா, எல்லா தொழுகையும் உரிய நேரத்திலே கடைபிடித்தோம். ஆனால் நாம ரமலானுக்கு மட்டும் தொழுகையை கடைபிடித்து ரமலான் அல்லாத காலங்களில் விட்டுறக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அப்படி நம்ம விடக்கூடியவர்களாக இருந்தா நம்ம யாரை வணங்கினோம்? ரமலானை வணங்கினோமா? ரமலான் மாதத்தை வணங்கினோமா? அதனால தான் சொல்வார்கள், கூனு ரப்பானியீன, நீங்கள் ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள். வலா தகூனு ரமலானியீன, ரமலானை வணங்கக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள். அப்ப நம்ம யாரை வணங்கணும்? ரமலானை வணங்கணுமா? ரமலானுடைய ரப்பை வணங்கணுமா? ரமலானுக்கு எந்த ரப்போ அது போன்றுதான் ஷவ்வாலுக்கும், அது போன்றுதான் ஏனைய மாதங்களுக்கும். அப்படியானால் நாம ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அதனுடைய அளவுகள் என்ன? வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மௌத் வரும் வரை அல்லாஹ்வை வணங்கணும். அல்லாஹ்வை வணங்கலன்னா எப்படி? மௌத்தாயிட்டோம்னு அர்த்தம். அப்ப மௌத்தாகிற வரையிலும், கபருக்குழியில வைக்கிற வரையிலும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடமையான நோன்பை அழகான முறையில் நோற்றோம். அதற்கு பிறகு உள்ள நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மன் சாம ரமலான் சும்ம அத்பஹு சித்தம் மின் ஷவ்வால், எவர் ஒருவர் ரமலான் முடித்து அடுத்தது 6 நோன்புகளை யாரு நோக்கிறாரோ கான கசியாமி தஹர், அவர் வருடம் முழுக்க நோன்பு நோற்றவருக்கு சமம் என்று சொன்னார்களே. 6 நோன்பை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இவ்வளவு நாட்கள் நோன்பு நோற்றவர்கள் 6 நாட்கள் நோன்பு நோற்பது பெரிதா? ஷைத்தான் மாற்றுவான். எனவே ஷவ்வால் மாதத்தில் எப்படி வேண்டுமானாலும், எந்த நாட்களில் வேண்டுமானாலும் விட்டுவிட்டோ தொடர்ச்சியாகவோ சேர்த்தோ நம்ம நோன்பு நோற்றால் ஒரு வருடம் முழுக்க அந்த நோன்பு நோற்றதற்கு சமமாயிரும். இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே போன்று ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை, திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள், அந்த நோன்பை வைக்க வேண்டும். மாதத்தில் 3 நாட்கள் 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்று சொல்வார்களே, அந்த நோன்பை வைக்க வேண்டும். இப்ப எடுத்த பயிற்சி தான் இனி அடுத்த நம்முடைய பயிற்சிக்கு உள்ள வெளிப்பாடு இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக இந்த நாள் சந்தோஷமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், எல்லோரும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள். இந்த நாளில் உறவினர்களோடு தயவு செய்து யாரும் பிரிந்து இருக்காதீர்கள். அப்படி பிரிந்து இருந்தால் இதைவிட மிக மோசமான நாள் எதுவும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமா, எவர் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ தன்னுடைய உறவோடு ஒட்டி வாழட்டும்னு சொன்னாங்க. அப்போ உறவு முறைகளை பிரிந்து இருந்தால்
அல்லாஹுக்காக இந்த நாளை முன்னிட்டு நீங்கள் முந்திக் கொண்டு பெருந்தன்மையோடு அவர்களோடு சேர்ந்து இருக்கணும். இது இஸ்லாம் சொல்லுது. உறவு முறை முறித்து வாழக்கூடியவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் இடமில்லை என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் உறவு முறை நல்லபடியாக வாழ்ந்தால் நாமும் நல்லபடியாக வாழ்வது, அவர்கள் வேண்டாம் என்றால் நாமும் வேண்டாம் என்று ஒதுங்குவது, இது உண்மையான உறவு முறை கிடையாது. இது பதிலுக்கு பதிலாக செய்யக்கூடிய போலி உறவு முறை என்று நான் சொல்லவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான உறவு முறை பேணுவது என்ன தெரியுமா? நீ வேண்டாம், உன்னுடைய பேச்சு வேண்டாம், உன் பக்கம் நான் வரமாட்டேன், நீ என்னுடைய வீட்டிற்கு வராதே, உன்னுடைய எதுவும் தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்குகிறார்களே, அந்த உறவினர்களோட நாம வம்படியா போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி முகமது கூறி அவர்களோடு நல்ல முறையில் நடப்பது இருக்குதே, இதற்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இப்படி இந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, எத்தனையோ சகோதரர்கள் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை பிரிந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம்! இந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்குமா? அட, தாயோடு பேசாமல் இருப்பவன் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எப்படி இந்த நாளை சந்தோஷமான நாளாக எடுத்துக்கொள்வது? எனவே தாயோடு யாரும் பேசாமல் இருந்தால், தந்தையோடு யாரும் பேசாமல் இருந்தால், அவர்களோடு இந்த நாளில் சேர்ந்து வாழ வேண்டும். இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும், பெற்றோர்கள் இருந்தாலும், காஃபிர்களாக இருந்தாலும் நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதுண்டா. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தாயை ஒதுக்குவதா? மனைவி சொல்வதை கேட்டு தாயை பகைப்பதா? கணவன் சொல்வதை கேட்டு தாயை பகைப்பதா? இருக்கவே கூடாது. தாயை பகைத்திருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி இருக்காது. அவர்களுடைய துஆக்களுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இவ்வளவு சந்தோஷமான நாள், நாம் எல்லாம் சந்தோஷமாக புத்தாடை அணிந்து நல்ல விதமாக புசிக்க இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். இந்த நேரத்தில் நேற்றைய முன்தினம் மியான்மர் பகுதியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நிலநடுக்கம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. 7.7 ரிக்டர் அளவுக்கு அல்லாஹ், ஒரு சின்ன ஆட்டம், எவ்வளவு பெரிய அழிவு! பல்லாயிரம் மக்கள் இறந்து போனார்கள். தாய்லாந்துல அடுக்கு மாடி, 34 அடுக்கு மாடி கட்டிடம் கூட முடிவடையாத நிலையில அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுத்தான், அப்படியே சுக்குநூறா போயிருச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை பிள்ளைகள், பச்சில குழந்தைகள் அதுல மண்டிட்டு மாதிரி இறந்தார்கள். தேட தேட வந்துகிட்டே இருக்கிறது. சவுண்ட் வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அகற்ற அகற்ற மனிதர்களுடைய பிணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உயிரோடும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உல்லாசமாக பல மாடிகளுக்கு அப்பால் ஸ்விம்மிங் பூல், குளிக்கின்ற அந்த நிலையில் எப்படிப்பட்ட பயத்தை எல்லாம் ஏற்படுத்தினான். ஒரு சின்ன குலுக்குதெல்லாம் அந்த தண்ணி அப்படி பீரிட்டு வெளியே வந்தது, அருவி போல இருந்தது. மக்கள் பயந்தார்கள். இந்த பில்டிங் முடிந்து விட்டதா என்று நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. எல்லாம் ஒரு சின்ன ஆட்டம் தான், சில நிமிடங்கள், சில வினாடிகள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர்களை நினைத்து பாருங்கள். பச்சள குழந்தைகள் எத்தனையோ பேர் காணோம். மியான்மர் பள்ளிவாசல்ல எல்லாரும் ஒதுங்குற சூழல். அங்க உள்ள ஹவுத பார்த்தா தண்ணியை யாரோ குளுக்குற மாதிரி இருக்குது. ஒரு வாளியில தண்ணி வச்சா எப்படி குளுக்குவோமோ அந்த காட்சி. முஸ்லிம்கள்லாம் பள்ளியில ஒதுங்குறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள்லாம் வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து ஒதுங்குறாங்க. எப்படியான ஒரு நிலைமை! எனவே இந்த நேரத்தில் அவர்களை சிந்தித்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பலஸ்தீன் கொஞ்சம் மக்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோமே, அவர்களுக்கு வீடு இல்லை, அவர்களுக்கு சொந்தம் இல்லை, அவர்களுக்கு தாய் இல்லை, அவர்களுக்கு தந்தை இல்லை. எல்லாத்தையும் விட்டுவிட்டு ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்கிறார்கள். சின்ன குழந்தை ரப்புல் ஆலமீன் துஆ கேட்குது. அதை பார்க்கிறோம். அவ்வளவு இடிபாடுகளையும் கூட அல்லாஹ்வுடைய வேதமாம் அல் குர்ஆனை அந்த பிஞ்சு குழந்தைகள் ஓதுகிறது. அந்த பிஞ்சு குழந்தைகள் ஓத அந்த வசனம், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரு சொல்றது? சின்ன பிள்ளைகள். எப்படிப்பட்ட ஈமான், எவ்வளவு பெரிய இஸ்லாம் உள்ள இருக்குதுன்னு பாருங்க. அவர்களை நம்ம நினைச்சு பார்க்கணும், அவர்களுடைய நினைவு நமக்கு இருக்கணும்.
நம்முடைய துஆக்கள் அதை மறக்காம நம்ம சேர்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்தியாவுல, இலங்கையில, இன்னும் உலக நாடுகளில் பல இடங்கள்ல முஸ்லிம்கள் அநியாயமான முறையில் தாக்கப்படுகிறார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சிறை கைதிகளாக, அப்பாவி மக்களாக, குற்றமே நிரூபிக்கப்படாமல் பல வருடங்கள் அவர்களுக்கு சிறையே வாழ்க்கை என்ற நிலையா வந்துவிட்டதே. இருந்து கொண்டிருக்கிறார்களே, தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நம்ம அந்த நேரத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அவர்களை மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக நாம கண்டிப்பா நம்முடைய பிரார்த்தனைகளை சேர்த்துக்கொள்ளும். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனையோ சகோதரர்களை நம்ம பகைத்திருப்போம். எனவே இப்போது பகைக்க வேண்டாம். அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்து விடுங்கள். உங்கள் பக்கம் தவறு இல்லாமல் இருக்கட்டும், அவர்கள் பக்கம் 100% தவறா இருக்கட்டும். ஒரு முஸ்லிம், அவர் ஒரு முஸ்லிம், முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மன்னிக்கணும். அந்த மன்னிக்கின்ற பக்குவம் நமக்கு வரணும். இந்த நாளை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே. எனவே மன்னித்து விடுவது என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கூலிகளை தருகிறார். எனவே இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அதிகம் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அத்தனை நல்ல காரியங்களும் ரமதானில் செய்த அத்தனை நல்ல காரியங்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதோடு எஞ்சி இருக்கக்கூடிய பல வருடங்கள், பல மாதங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வணங்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி தந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அந்த சொர்க்கச்சோலையில், அதுவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கச்சோலையில் அல்லாஹ் நுழைவிக்க செய்வானாக. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கையால் அந்த ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து அவர்கள் அந்த மதுரமான நீரை அவர்களுடைய கையால் நமக்கு தருவார்களே, அதை பெற்று அருந்தக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் வ குல்ல ஆமின் வ அன்தும் பிகைர் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.